2022ல என்ன டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக உடையுது பாருங்க. என்னால முடியாது அப்படின்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வைராக்கியமா நில்லுங்க. சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வேண்டிக்கங்க. அது தவிர இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். போன வருஷம் நான் வந்து சில டார்கெட்லாம் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன், வீடு கட்டிகிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போயிருந்தோம் அடுத்த வருஷம் புது வருஷத்துக்கு நட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து என்ன, இப்போ இந்த 2022ல என்ன டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரமேஷை கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரமேஷ் வந்து கார் கேட்டுட்டு இருக்காப்புல, அதை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டார்கெட்டாக வச்சு வாழ்க்கையை நவுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை வந்து சாதிக்க முடியும். ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது தளர்ந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா நம்ம தளர்ந்து உட்கார்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெருசாக எடுத்துக்காம ஈஸியாக தள்ளி விட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்பவுமே நல்ல ஒரு செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நெகட்டிவாக நம்ம எதுவும் நினைக்காம நெகட்டிவாக பேசாமல் இருந்தாலே நமக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இது வந்து முதல்ல நீங்கள் வந்து கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அது மாதிரி என்னால் முடியாது அப்படின்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அந்த எண்ணம் இருந்தாலே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வைராக்கியமாக நில்லுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயரை நம்ம இங்கே இருக்கிற எல்லாரோடவும் சேர்ந்து அஸ்டன்சியா வில்லாவில் எவ்வளோ பேர் இருக்காமோ அவ்வளோ பேரை சேர்ந்து கொண்டாட போகிறோம். வாங்க. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக நம்ம வந்து ஹாப்பி நியூ இயரை கொண்டாடியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு கடையில் ஒரு 8 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டிஃபன் வந்து என் தங்கச்சி பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ மத்தியானம் லஞ்சு சமைக்கிறதுக்காக இப்போ நான் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பால் பாயசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணாடி ஜவ்வரிசியும் அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியும் ரெண்டும் வந்து அரை ஆழாக்கு வந்து இதில் போட்டிருக்கேன். இது வெந்துட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு நம்ம பொரிக்கலாம் அப்படின்றதுக்காக இதில் வச்சு வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வேண்டாம், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு பொரிச்சு எடுக்க முடியும். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து ஒரு 3 வாழைப்பூ வந்து நான் நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வேக வச்சிடலாம். ஒரு வேக்காடை போட்டு எடுத்துருவோம். இதை வந்து நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வந்து அது வேகட்டும். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு இந்த கடாய் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இந்த கடாய் வச்சுருக்கேன். நல்லா வந்து கடாய் காயட்டும். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு முன்னாடி கீரை இருக்குது, அதை பொரியல் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன்.
கடுகு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே பூண்டு வந்து ஒரு 10 பல் தட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நிறைய தண்ணியெல்லாம் விட்டோம்னா சும்மா தொளிச்சு விட்டால் போதும். ரெண்டும் சேர்ந்து ஒன்றா போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். நமக்கு வெந்த உடனே கொஞ்சம் கலர் மாறிடும். வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுவுமே இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதோட கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணியை நல்லா வந்து உரித்து பதப்படுத்தி இதில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம 1 வருஷத்துக்கு பச்சை பட்டாணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி சீப்பாக இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பட்டாணி பருப்பு ஒரு ஆழாக்கு ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டுங்கண்ணேன். ரொம்ப கொருன்னு இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பூவை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு போடுறேன் அப்படின்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பச்சையாக இருக்கும். ரெண்டாவது அது ஒரு சிறுங்கசப்பு இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம நடுப்புற ஒரு இது வரும். அதையும் எடுத்துகிட்டு சைடில் இருந்த இதுவையும் எடுத்துகிட்டு தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பூவை கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதிலே நம்ம வாழைத்தண்டையும் தாளித்து எடுத்துக்கலாம். பாத்திரம் வந்து நிறைய சேராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம வாழைத்தண்டுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வாழைப்பூ வடைக்கு பச்சை மிளகாய் ஒரு 4, வெங்காயம் ஒரு 4-5 வச்சுருக்கோம் கட் பண்ணி. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு பவுலு. அப்போ தான் முறுன்னு கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போடும்போது பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு அரை டப்பா அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ இனிப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா மில்க் மேடு ஊற்றிருக்கோம். அதனால் அது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பட்டாணியும் வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இந்த அடுப்புலையே சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இப்படி தண்ணி விட்டு கலந்துட்டு இது மேலே வந்து இப்படி ஊற்றி விட்ருவோம். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மூடி வச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். பாயாசத்துக்கு சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து நம்ம கடைசியில் பொரித்து நெய்யில் பொரித்து போட்டுக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், தேங்காய் வந்து நான் அரை முடி அளவுக்கு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லா பொடியாக இருக்கும் தேங்காய். அதனால் சாப்பிட்றதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம திருப்பி போடுறதுனால திருப்பி போடலாம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடுறது தான் பிடிக்கும். அதனால் நான் மிக்சிலேயே போட்டு சுற்றி போட்டுடுறது. இப்போ நம்ம வாழைத்தண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுருவோம். நான் வந்து மறுபடியும் இந்த கடாயை தான் கழுவிட்டு கருணக்கிழங்கு வறுவலுக்கு வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு அமாவாசை சாம்பார் வைக்கணும். அதனால் இன்றைக்கி தக்காளி குழம்பு வச்சுக்கலான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு நல்ல 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. கருணக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. பார்த்திங்கன்னா தக்காளி குழம்புக்கு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்த்துக்கு குழம்பு வேணும். கருணக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கை நம்ம இதில் கொட்டிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி குழம்புக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். கருணக்கிழங்கு வந்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி குழம்புக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி உடைச்சி பார்த்திங்கன்னா சூப்பராக உடையுது பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து வாழைப்பூ வடை போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இது சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ வடைக்கு வந்து நல்லா பிணைஞ்சிருவோம். பிணைஞ்சிட்டு வடை தட்டி உருட்டி வச்சுக்கலாம். கடகடன் தட்டி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்பவுமே. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க இந்த வடைக்கு. பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும் நமக்கு. பாருங்க, வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம் இதில். கருணக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடுவோம். வடை வந்து தட்டி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா? நம்ம குழம்புக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரினாக்கா திக்காக வச்சுக்கலாம். இதை நம்ம சாதத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்க, இப்போ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துப்போம். பாருங்க, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாப்பாடு போட்டு காமிக்கிறேன். சூப்பரான
பார்த்திங்கன்னா லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வாழைத்தண்டு பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், வாழைப்பூ வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.